இந்த பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆன புதுசில் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மீம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மூஞ்சை பார்த்தாலே கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் அடிக்க தோணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினோட ஃபோட்டோவை போட்டு இந்த மீமை வந்து கிரியேட் பண்ணி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆன புதுசில் ரொம்பவே இரிட்டேட்டிங் ஃபேஸாக இருந்தது யார் அப்படின்னா ஜாக்லின் அப்படின்ற இந்த ஃபேஸ் தான். ஸோ இன்றைக்கி இந்த நிலவரத்தில் யாருடைய ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்குது, யாருடைய முகத்தை பார்த்தா அடிக்கணும் போல் தோணுது அப்படின்னா சௌந்தர்யா தான். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே லாஸ்ட் வீக் முன்னாடி வரைக்குமே சௌந்தர்யா மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. ஆனால் இந்த வீக் கிட்டத்தட்ட இந்த 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது சச் எ இரிட்டேட்டிங் கேர்ள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை தான் நம்மளுக்கு வந்து சொல்ல தோணுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இரிட்டேட்டிங்காக, ரொம்பவே பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. சத்யா கூட லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் பண்ணாங்க. நான் வந்து அந்த பக்கம் பாய்ஸ் டீம் இருக்குல்ல, ஸோ அந்த பாய்ஸ் டீம் பக்கம் கோடை தாண்டி போயிட்டு அங்கே வந்து உட்காந்து அங்கே வந்து ரொம்ப கேவலமாக வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒத்து ஊதிட்டு இருந்தார். ஸோ லாஸ்ட் வீக்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கேரக்டர் பிஹேவியர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி ஒரு சண்டை, வீட்டில் ஒரு சண்டை, 2 நாளாகவே இந்த சண்டை வந்து போயிட்டுருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கும் அதேமாதிரி ராணவுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன், பவித்ராவை யார் லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லவ் ட்ராக் கான்வர்சேஷன் வந்து நேற்று போயிட்டு இருந்தது. இன்றைக்கி அந்த சண்டை பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு மாதிரி வந்து பெருசாக பிளாஸ்ட்டாக வந்து வெடிச்சிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ராணவும் பவியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சத்யா வந்து வராரு. சத்யா வந்து நீ எதுக்கு அவங்ககிட்ட வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பவிக்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாங்க. பவிக்கிட்ட சண்டைக்கு போனோடனே பவி நீ கம்முன்னு போ அப்படின்னு சொன்னோடனே இப்போ வந்து யாருக்கு சத்யாவுக்கும் ராணவுக்கும் இடையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முட்டிக்குது, வலுவாக வந்து சண்டை வந்து முட்டிக்குது. 2 பேருமே தயவு செஞ்சு போங்க, உங்களால் வந்து எனக்கு நிம்மதியே இல்லை, இது ஒரு டாஸ்க்கு, ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க, நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாஸ்க்காக நினச்சி வந்து ப்ளே பண்ணல, ரியலாகவே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து ஃபைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கான்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது யார் யாருக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பவித்ரா, சத்யா, அதுக்கப்புறமா ராணவ், ஸோ இவங்க 3 பேருக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே நம்ம ராணவ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து விடுறாரு. ஸோ அந்த வார்த்தைகளை வந்து விடும்போது அந்த இடத்துக்குள்ளே ஒருத்தங்க வராங்க. யார் அப்படின்னா சௌந்தர்யா. இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது லவ் தான். என்ன வார்த்தை விட்டார்னா, ராணவ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து லவ் பண்ணக்கூடாதுன்னு அந்த வார்த்தை விட்டார். ஸோ அந்த வார்த்தையை சொன்ன பிறகு தான் சௌந்தர்யா வந்து உள்ளே வராங்க. அவங்க உள்ளே எதுக்கு வந்து வராங்க அப்படின்னா, அப்போ இங்கே யாருமே வந்து லவ் பண்ணக்கூடாது, நீ லவ் பண்ணலை அப்படின்னா நாங்கள் வந்து லவ் பண்ணக்கூடாது, நாங்கள் லவ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராணவை கடுப்பேற்றுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே வந்து ராயன் அவர்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பாய்ஸ் டீம் இருக்குல்ல, ஸோ அந்த அறைக்குள்ளே வந்து போயிட்டு அங்கே போயிட்டு வந்து உட்காராங்க. ராணவ் வந்து அந்த இவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, யார்கிட்ட, நம்ம அருண்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து உட்காந்து பேசக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் சௌந்தர்யா வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா போயிட்டு இவரை கூட்டின்னு வந்துடுவா, ராணவா யாரோ அவன் பேரே வர மாட்டேங்குது, ராயனை வந்து கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. செம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடுப்பாகும். அந்த இடத்துல உட்காந்து சௌந்தர்யா பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி வந்து பார்க்கும்போது அது அட்ராசிட்டி இல்லை, வேணுமனே வந்து கடுப்பேற்றுறதுக்காக அந்த பொண்ணு வந்து அப்படி பண்ணிட்டுருக்கு. இந்த பொண்ணு மேலே நல்ல ஒரு ஒப்பீனியன் இருந்தது, வேணுமனே வந்து சீனை கிரியேட் பண்ணோம், நம்ம மேலே வந்து கேமரா ஃபோக்கஸிங் வரணும், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குது, நம்ம எழுந்து நின்னாவே நிறைய பேர் கை தட்டுறாங்க, நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணுதான் தெரியல. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெட்டு மேலே ஏறி நிற்பாங்க, ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாங்க அப்படின்னு நினைக்கும் பார்த்தா கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்பயாச்சும் அதோட வாய் வந்து கொஞ்சம் ஓஞ்சித்தே அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து சொல்ல தோணுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக, ரொம்பவே பார்த்தீங்கன்னா கேவலமாக வேணும்னே ஒரு சீனை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த சௌந்தர்யா அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சீன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம அன்ஷிதா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் இனிமேலுக்கு வந்து இந்த லவ் கண்டென்ட்டை வந்து யாருமே வந்து தொடக்கூடாது. ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக வந்து நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயமா நடந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த சௌந்தர்யா வந்து உட்காந்தாங்களே, சௌந்தர்யா வந்து பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்களே, ஸோ அப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் யாருக்குள்ள அருணுக்கும் அதே மாதிரி நம்ம இவருக்கும் யாருக்கு நம்ம ராணவுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. ஸோ அந்த கான்வர்சேஷனில் ராணவ் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லுவார், அருண்கிட்ட வந்து சொல்லுவார். அருண் என்ன சொல்லுவார் அப்படின்னா,
எதுக்கு இந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகாதீங்க, இந்த அளவுக்குலாம் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. இது வந்து ஒரு கேம், இது ஒரு டாஸ்க்கு. இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அருண் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல, இவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னாலுமே நான் வந்து எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு என்னை வந்து வெளியில் தள்ளிடுவாங்க. நான் வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 3 நாள் தான் ஆகுது, இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே சண்டே வந்துடும். ஏற்கனவே நான் வந்து ஒன்றுமே ப்ளே பண்ணுறதில்ல, சரியாக விளையாடுறதே இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கில் 8 பேர் சேர்ந்து என்னை வந்து நாமினேஷனில் வந்து குத்தி விட்டாங்க. இந்த வாரமும் நான் எது பேசினாலுமே வந்து என் வாயை தான் வந்து எல்லாருமே அடிக்கிறாங்களே தவிர என்னை வந்து என் இஷ்டப்படி வந்து ப்ளே பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளே பண்ணல அப்படின்னா இருக்கிற இடமே தெரியல, இவன் சரியாகவே வந்து விளையாடுறதில்ல அப்படின்னு சொல்லி இதையும் ஒரு காரணமாக சொல்லி நாமினேஷனில் வந்து குத்திடுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன நினைப்பாங்க? அதுக்கு வந்து அருண் வந்து சொல்லுவார், இப்போ நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்களா, ஸோ இதை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் வந்து கரெக்டாக வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவர்கள் வந்து சொல்லுவார். பட் இந்த வீக் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பொறுமையாக அருண் அவர்கள் வந்து தன்னுடைய அந்த கேப்டன்சியும் சரி, மற்றவர்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த வார்த்தைகளையும் சரி, அந்த உச்சரிப்பும் சரி கரெக்டாக வந்திருக்கு. அவர் பேச என்னவோ ஏதோ ஒரு ஆவி கீவி வந்து அவரோட உடம்புல வந்து பூந்துடுச்சா, இல்லை பேய்கி ஏதாவது பிடிச்சிச்சா, என்ன ஏதுன்னு தெரியல. நடுராத்திரியில் 12 மணிக்கு ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகும்போது ரெஸ்ட் ரூமில் வந்து ஏதாவது ஆவி கீவி என்ன உள்ள உடம்புல தூந்துருச்சா என்னன்னு தெரியல. அருண் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக வந்து பேசுகிறாரு, பக்காவாக பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து பண்ணுறாரு. அதுதான் நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே அவர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவரை வந்து ஒரு ஜோக்கர் ரேஞ்சில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதே தான் இவரும் வந்து சொல்கிறாரு, யார் ராணவ அவர்களும் சொல்கிறாரு. நேற்று பேசின கான்வர்சேஷன் இதே அருண் கூட தான் நேற்று ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து என்னை வந்து என்ன சொல்கிறது, என்னை எல்லாருமே சேர்ந்து வந்து டார்கெட் பண்ணி என்னை வந்து ஒதுக்குறாங்க. எல்லாருமே வந்து ஒரு டீமாக இருக்காங்க, என்னை மட்டும் வந்து வெளியில் ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சரியாக ப்ளே பண்ணல, அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒதுக்குவாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் வந்து வரலான்ட்டு வரேன். ஆனால் அப்படி வரேன்னா என்னை வந்து இதை பண்ணாதன்னு சொல்கிறாங்க. பண்ணாமல் விட்டாலும் பண்ணுறதே இல்லைன்றாங்க. பண்ணாலும் ஏன் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான்லாம் வந்து வரவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவோ தெரியல. ஒரு சிலர் வந்து பேசும்போது நம்மளுக்கு வந்து நம்மளையே அறியாமல் அவங்க மேலே வந்து ஒரு இறக்கம் வந்து வந்துடுது. ஸோ நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்றனாலையும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த இதை சேனல் வந்து பார்க்குறாங்களே, இந்த பிக் பாஸ் வந்து பார்க்குறாங்களே, இதில் பெரும்பாலான மக்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து 100% பார்த்திங்கன்னா வந்து மிடில் கிளாஸ் தான். அவங்க தான் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்காக இந்த மாதிரி வந்து டிவி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எண்ணம் வந்து வரும். நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா, நம்ம லைஃப்பில் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் இதே மாதிரி வந்து பேசுகிறான்டா அப்படின்னு அந்த ஒரு புரிதல் வந்து வரும்ல. ஸோ அந்த மாதிரியான புரிதலான வார்த்தைகளை சொல்லும்போது தான் அவருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ராணவ் அவர்கள் அவர் உள்ளே இருக்கார். ஸோ அவருக்கு வந்து தெரியல அவருடைய அந்த வேல்யூன்றது. ஆனால் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓட் பேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள வந்து வெளியில் வந்து பெருசாக இருக்குது. நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அவரை வந்து ரசிக்கிறாங்க. ஸோ யார் ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து எதிர்த்து ஒரு ஆளாக வந்து நிற்கிறானோ அவன் தான் டைட்டில் வின்னர் ஆவான். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது அவர் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் அவருடைய அந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து வெளியில் வரது நம்மளால் வந்து கண்கூட வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பாக இந்த வாரம் தலைகீழ பல்ட்டி அடித்து பார்த்தாலுமே வந்து ராணவ் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் போக மாட்டார். நம்ம அந்த அன்அஃபிஷியல் ஓட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட வந்து 5th பிளேஸில் வந்து இருக்கார். மற்றவங்க போகிறான் அந்த என்ன சொல்கிறது, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டில் இவர் தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கார். கணக்கு பார்த்தா அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில் இருக்கார். அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி தான் இருக்காங்க. ஸோ வைல்ட் கார்டு கண்டஸ்டில் 5வது இடத்துக்கு வந்த முதல் அப்படின்ற ஒரு பெருமையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இவரை போன்ற ஆட்கள் வந்து வரணும். என்ன ஒரு கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த ரியல் கேரக்டரும் வந்து வெளியில் வரும்போது ஒவ்வொருத்தருடைய அந்த குணமும் வந்து வெளியே தெரிய வரும்போது தான் நம்மளுக்கு வந்து யார் வந்து உண்மை யார் வந்து போலின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சுத்தமாக தெரிய வரும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு இவர் வந்து சூப்பர் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. இன்னும் நிறைய கேம்ஸ் வரும்போது தான் இவங்களுடைய அந்த கேரக்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியும். சௌந்தர்யா அழகாக வந்து பேசினாங்க. சௌந்தர்யா அவர்கள் வந்து அருமையாக இருந்தாங்க. அவங்க அந்த வாய்ஸை வச்சு எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணாங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறோம். அப்படி இருந்த அந்த பொண்ணு மேலே தான் இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவாக வந்து ஒரு பார்வை வந்துருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ராணவ் அவர்கள் வந்து எந்த மாதிரி இருக்குவாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும். ஒருவேளை இவர் வந்து ஒரு ஆளாக வந்து எல்லாரும் சேர்ந்து ஒதுக்குறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக லாஸ்ட் சீசனில் அர்ச்சனா அவர்கள் வந்து எப்படி வந்து டைட்டில் வின்னர் பண்ணிட்டு போனாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் இந்த சண்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.